நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு. கோபம் படாதுன்னு சொல்லல, கோபப்பட்டாலும் நீ பாவம் செய்யாதிரு. ஏன் தெரியுமா? நீ பாவம் செய்யலனாலும் கோபத்தின் மூலமாய் சில தூஷண வார்த்தையை சாத்தான் உன் வாயிலே கொண்டு வருவான். நீ பாவம் செய்யல, ஆனால் கோபத்தினாலே சில சபிக்கும்படி சாபத்தை உன் வாயிலே சாத்தான் கொண்டு வருவான். அவன் உன் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கணம் உன்னை விட்டு வெளியே போகணும் என்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு பெரிய யுக்தியின் ஆயுதம்தான் தேவையில்லாமல் வருகிற கோபம், தேவையில்லாமல் வருகிற எரிச்சல். சாந்த குணம் இல்லாத நபர்கள் இந்த கணம் என்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. நீங்கள்லாம் என்றைக்கோ ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கணும். உங்களுடைய குடும்பங்கள் என்றைக்கோ